புதுச்சேரியில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், புதுச்சேரியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் இன்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் இந்த புயலின் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 5 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. மேலும் காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த புயலை எதிர்கொள்வதாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புயலின் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக லாஸ்பேட்டை பகுதியில் நீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் வாகனங்களை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சாலையில் நடந்து செல்லக்கூடியவர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி வீதி, புஷி வீதி உள்ளிட்ட பிரதான சாலைகளும், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளிலும் உள்ள குடியிருப்புகளிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் குடியிருப்பு வாசிகளும் சிரமத்திற்குள்ளாகி தாழ்வான பகுதிகளில் இந்த தேங்கியுள்ள இந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மழையின் தாக்கம் சற்று குறைந்தால் இந்த நீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது இந்த மழைநீரை வெளியேற்றுவதில் சற்று குறைவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசு மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரியினுடைய பிரதான சாலையாக இருக்கிற கடற்கரை சாலையிலும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. எனவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் இங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். இங்கு வாகனங்களை மீறி இயக்கினாலும் வாகனம் பழுதாகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக பெய்யக்கூடிய இந்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதால் கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.